அடைக்கலமே எம்மதிசயமே பாதம் சரணடைந்தோ கதிரொளியே எம் கனிமொழியே வதனம் காண வந்தோ. என் பேர் எஸ்தர் பவானி, செங்கல்பட்டு பங்கு, வல்லம் பங்கு. அடைக்கல மாதாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் முன்னாள் பங்கு தந்தை, உதவி தந்தை தீமுத்தி பாதர் இங்கே பணியாற்றின்னு இருந்தார். என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக என் பையன் பேர் ஆல்வின் அரவிந்தராஜ், என் பொண்ணு பேர் ஏஞ்சல் நிவேதா. ரொம்ப நாளாக அவங்களுக்கு வரம் பார்த்துன்னு இருந்தேன். பையனுக்கும் அமையலை, பொண்ணுக்கும் அமையலை. அப்போ பாதர் சொன்னாங்க, நீங்கள் அடைக்கல மாதாவுக்கு வேண்டிக்குங்கம்மா, கண்டிப்பாக அவங்க அற்புதத்தை செய்வாங்க. கண்டிப்பாக அவங்க 2 பிள்ளைங்க வாழ்வில் நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் நம்பிக்கை வைங்க, அவங்கக்கிட்ட வேண்டிக்குங்கன்னாங்க. நான் அடைக்கல மாதாவை இது வரலாம் பார்த்தது கூட கிடையாது. அவங்க எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. ஒரு ட்ரிப்பு எங்கள் பங்கு குடும்பம் ஒருத்தர் காலண்டர் மாட்டி வச்சுருந்தாங்க. அந்த காலண்டரை பார்த்துட்டு வேண்டிக்கின்னு வந்தேன். என் பையனுக்கு கல்யாணம், பொண்ணு அமையணும், கல்யாணம் நடக்கணும், எல்லா தடைகளும் நீங்கி அவனுக்கு ஒரு பொண்ணு கத்தோலிக்க திருச்சபையில் வழியில் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக அற்புதமாக ஒரு பெண்ணை காட்டி நல்ல முறையாக அவனுக்கு கல்யாணம் பண்ணேன். பொண்ணுக்கு ரொம்ப நாளாக வரேன் பார்த்துக்கின்னு வந்தேன். அவளுக்கு அமையவே இல்லை. அவளுக்கு ஒத்து வந்தால் அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அவங்க வேணும்னு சொன்னால் அவள் வேணான்னு சொல்கிற, இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கண்ணீரோடு மாதாம்மாக்கிட்ட ரொம்ப வேண்டேன், அழுதேன். என் பொண்ணுக்கு இந்த வருஷத்துலையாவது கண்டிப்பாக அவளுக்கு ஒரு வாழ்க்கை துணை அமையணும். வயதாயினே போயிருக்குது, எனக்கும் உடம்பு சரியில்லை. நான் யாருக்கிட்ட விட்டுட்டு போவேன் என் பொண்ணை? அம்மா எனக்கு ஒரு வரனை காட்டு என் மகளுக்கு அப்படின்ட்டு ரொம்ப அழுது புலம்பினேன். மாதாம்மா இந்த வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி அடைக்கல மாதா என் மகளுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை காட்டினாங்க. அவளுக்கு நல்ல முறையாக கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி நான் உங்கள் ஆலயத்துக்கு இட்டுன்னு வந்து நான் சாட்சி சொல்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். என் பிள்ளைங்கள 2 பிள்ளைங்களையும் நான் கொண்டுன்னு வந்து இங்கே நிறுத்தியிருக்கிறேன். இப்போ நான் சாட்சி சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் நம்பிக்கையோடு மாதாம்மா மேலே நான் நம்பிக்கையோடு இருந்தேன். என் மாதாம்மா எனக்கு நல்ல ஒரு அற்புதமான மருமகனை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. பணப்பிரச்சனையும் இருந்தது, என் மக கல்யாணத்துக்கு பணப்பிரச்சனையும் இருந்தது. அந்த பணப்பிரச்சனைக்காகவும் மாதாம்மா கிட்ட அழுதேன். அந்த பணப்பிரச்சனையும் தீர்த்து நான் எப்படிலாம் ஆசைப்பட்டனோ, என் பொண்ணுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி எனக்கு கடன் பிரச்சனை இல்லாமல், கடன் இல்லாமல் அருமையாக என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடித்தாங்க. அது நான் ரொம்ப மாதாம்மாவுக்கு கடவுப்பட்டு இருக்கிறேன். மாதாம்மாக்காக என் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி மாதாம்மா எனக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்ததுக்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. அடைக்கல மாதாம்மாவுக்கு நன்றி.